right? On past paper questions, right? Let's start today. Review engagement. A review engagement may require practitioner to provide limited assurance about the information contained in the financial statement. Review engagement என்று சொல்லி சொன்னால் முழுமையாக ஒரு ஆடிட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பர்டிகுலரான ஒரு சப்ஜெக்டில் ஒரு விடயத்தை மட்டும் பரிச்சார்த்தித்து பார்க்கணுமாக இருந்தால் அந்நேரம் செய்யப்படுறது ரிவ்யூ என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த அட்டவணையில் இந்த அட்டவணையில் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கும் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றது சொல்லப்பட்டிருக்குது. எக்ஸ்டர்னல் ஆடிட்டுங்கிறது ஸ்டேக் ஹோல்டருக்கு அஷூரன்ஸ் வழங்குவதற்காக செய்யப்படுவதுதான் வெளியக கணக்காய்வு, ரைட்? ஒரு மீள் பரீட்சை பார்க்கறது அல்லது மீள் பரிசீலனை செய்யறதுங்கிறது ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் சொல்றது. In some cases, the intended users may find that they receive sufficient assurance about an issue from less detailed engagement. So such as a review. A review can provide cost-efficient alternative to audit where audit is not required by the law. Right? கட்டாயம் ஒரு கணக்காய்வுன்றது அவசியம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில், ரைட், ஒரு விடயத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் இருக்குது, ஆனால் அதை நிச்சயித்து கொள்ளணுமாக இருந்தால் what we do review engagement, right? So that is the engagement, review engagement. So the new point we want to discuss is vouching. Very important in auditing, right? எந்த ஒரு கணக்காய்விலையும் நிதி கணக்காய்விலையும் இந்த கைச்சாத்துக்கள் வந்து கைச்சாத்திடல், இந்த வவுச்சிங்கிறது மிக முக்கியமானது. எந்த ஒரு நிதி கொடுப்பனவாக இருந்தாலும் அல்லது நிறுவன நிதியை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் இந்த வவுச்சர் என்றது நூடாகத்தான் கையாளப்படுது, ரைட்? ஒரு பேமெண்டாக இருக்கலாம், எந்த ஒரு இன்கமாக இருக்கலாம், வவுச்சர் ஊடாகத்தான் கையாளப்பட்டு அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேஷ் புக்லேயோ பேங்க் புக்லேயோ அல்லது எங்களோட லெஜர்லேயோ அல்லது எங்களோட கணக்குல வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அவை அத்தனையும் எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் இந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு தான், ரைட்? ஸோ வவுச்சிங்கிறது கணக்காய்வில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. நிதி கணக்காய்வு பொறுத்த மட்டும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ according to in terms of vouching, right? Vouching does not merely the inspection of receipt with the cash book, but includes examination of receipt with the transaction of business together with all and other evidence of sufficient validity to satisfy an auditor that such transactions are in order, have been properly authorized and correctly recorded in the books. Okay. For an example, right? ஆரம்பத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் 100 கம்ப்யூட்டர்ஸ் வாங்க போறோம்னு சொல்லி சொன்னால் அது முதலாவது வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் கொள்வனவு செய்தல் சம்பந்தமான விடயத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு இறுதியாக வந்து பேமெண்ட் கொடுப்பனவோட முடிவடையுது. பொருள் உள்ளுக்கு வந்தது பிறகு யார் அதை சப்ளை பண்ணாங்களோ எவங்களோ நாங்கள் கொடுக்கணுமோ நாங்கள் பே பண்ணணும். அப்போ இந்த பே பண்ணுறதுக்குரிய டாக்குமெண்ட், மெயினான டாக்குமெண்ட் வவுச்சர், ரைட்? ஸ்பெஷலி இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்துறது கொடுப்பனவு கைச்சாத்து, பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் வவுச்சரில் திகதி, யாருக்கு நீங்கள் செக் எழுதணும், அவர்கள் பேர், என்ன விடயம்,
எத்தனாம் தேதி, அதனுடைய செலவினத்துடைய விவரம், அதனுடைய தொகை, கீழுக்கு அந்த வவுச்சரை தயாரித்தவர், அதை சரிபார்த்தவர், ரைட், அதை உறுதிப்படுத்தியவர், ரைட், அதை அந்த செலவினத்தை அனுமதித்தவர் என்று பலருடைய ஒப்பங்களோட தயாரிக்கப்படுது. ரைட், எழுத்திலையும் இருக்கிற அதே நேரம் எமௌண்ட் வந்து சில இடங்கள்ல தொகையிலையும் எழுத்திலையும் இருக்கலாம், தொகையில மாத்திரம் இருக்கிற வவுச்சர்ஸும் இருக்கு. ரைட், ஸோ பேசிக்கா இந்த விடயங்கள் ஒரு வவுச்சர்ல இருக்கு. இதற்கு கூட ரைட், உதாரணமா 7ஆம் தேதி 1ஆம் மாசம் 2021ஆம் ஆண்டு 100 PCs வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு பிசி வந்து 50,000 into 100,000 100 PCs எவ்வளவோ அதோட டோட்டல் எமௌண்ட். ப்ரிப்பேர் பண்ணால் இன்னார், செக் பண்ணால் இந்த வவுச்சர் இன்னார், ரைட், இதை வந்து செட்டிவ் பண்ணால் இன்னார், ஒத்தரைஸ் பண்ணால் இன்னார் சொல்லி எல்லா ரோபத்தோடையும் இருக்கு. இதுக்கு பின்னுக்கு அந்த பொருளை நாங்கள் அந்த பிசியை வாங்கினதுக்கு எங்களுக்கு வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் தந்திருப்பார். ரைட், அந்த பொருள் எங்கள்கிட்ட ஸ்டோருக்குள்ள வந்துட்டதுன்றதுக்காக குட் ரிசீவ் நோட் பத்திரிக்கை. ரைட், அதே மாதிரி அந்த பொருளை வாங்குறதுக்கு முதல் ஒரு வேண்டுகோள் பத்திரம் தயாரிச்சிருப்பார், ரெக்யூசிஷன். ரைட், அதனுடைய டெண்டர் போர்டு அல்லது குவாட்டேஷன் ப்ரோசஸ் நடந்திருந்தால் குவாட்டேஷன் அல்லது டெண்டர் போர்டு பண்ணப்பட்டிருக்கு. அந்த டெண்டர் டிசிஷன்ஸ் இருக்கு. ரைட், பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கு. ஸோ இப்படி எத்தனையோ ஒரு 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 கொடுப்பனவுக்கு பிரதானமாக கைச்சாத்தி இருக்கிற மாதிரி பிரதானமான ஆவணமாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், துணை ஆவணங்கள் நிறைய இருக்கு. ஸோ இது உடையும் ஒரு பேமெண்ட், நீங்க ஒரு ஆடிட்டரா வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ள போறீங்க, 100 பிசி வாங்கின 10 லட்சம் இருந்தால் அந்த அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற அந்த ரெக்கார்டுக்கு சரியான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை நாங்க என்ன செய்யணும், எடுத்து நாங்க உறுதிப்படுத்திதான் இந்த வவுச்சிங், உறுதிப்படுத்தி கொண்டதுதான் வவுச்சிங். ஓகே, let me to read out. Vouching does not mean merely the inspection of receipt. Vouching சொல்றது ரைட், வெறுமனே அங்க இருக்கின்ற ரிசீப்ஸை வந்து கேஷ் புக்கோட பரிச்சித்து பார்க்கின்ற ஒரு விடயம் மாத்திரம் அல்ல. It includes examination of receipts. Right? Examination of receipts. Receipts-க்கும் இன்வாய்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில இடங்கள்ல ரிசீப்ட்ஸ் இன்வாய்ஸாக மாற்றப்பட்டு பாவிக்கப்படும். இன்வாய்ஸ் பட்டியல் என்று சொல்லி சொன்னால் இன்ன பொருள் இன்ன விலையில இத்தனை அனுப்பிடுங்க, தட் இஸ் பட்டியல், இன்வாய்ஸ். சப்ளையர் நமக்கு தந்தது பிறகு நாங்கள் கேஷை பே பண்றோம், பே பண்ணதுக்கு பிறகு அவர் எங்களுக்கு அனுப்புறது தான் ரிசீப்ட்ஸ். சில வேளைகள்ல நடைமுறையில இந்த இன்வாய்ஸை என்ன செய்யுது, பேமெண்ட் செய்ததுக்கு பிறகு அதுக்கு ரிசீவ்ட் என்று எழுதுறோம், அல்லது சப்ளையர் இன்னொரு ரிசீப்ட் ஒன்று நமக்கு தருகிறார், அல்லது இந்த இன்வாய்ஸே வந்து ரிசீப்டாக மாற்றப்பட்டு பாவிக்கப்படுற சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் ரிசீப்ட் நாங்கள் பரிச்சித்து பார்க்கணும். 100 பீசிஸ் இன்ன விலை என்று சொல்லி சொன்னால் அது எங்க இருக்கி வந்துட்டா, ஸ்டோர்ல வந்திருக்கா, ஓகே, ஸ்டோர்ல வந்து ஜிஆர்என் குட் ரிசீவ் நோட்ஸ் பெறப்பட்டிருக்கா, ரைட். ஸோ சகலதையும் நாங்கள் கணக்காக செய்கின்ற பொழுது பார்க்கிறோம். Examination of receipts with the transaction of business together with the documentary and other evidence of sufficient validity to satisfy an auditor that transactions are in order and have been properly authorized and correctly recorded in the books. Right? இப்ப 100 பீசிஸ் வாங்கணுமாக இருந்தால் சரியான கொள்வனவு நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம், சரியான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் பின்பற்றப்பட்டிருக்கா. உதாரணமா கொள்வனவு செய்யறதுக்கு 100 பீசிஸ் தேவைன்ற வேண்டுகோள் பத்திரம்
ரெக்விசிஷன் எழுதப்பட்டிருக்கா, ரைட்? அதுக்கு குவாட்டேஷன் அல்லது டெண்டர் வந்து கால் பண்ணப்பட்டிருக்கா. டெண்டர் பிறகு வந்து அந்த பிக் கமிட்டி வந்து கூடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணிருக்கணும், ரைட்? யார் சப்ளையர்னு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யார்கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அவருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கணும். அவர் எங்களை பொருள் பொழுது வாகனத்தில் அனுப்பினா சில வேபில் அல்லது வேபில் ஒன்று போட்டு அனுப்புவாங்க, ரைட்? அது வந்து எங்கள் ஸ்டோரில் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டோன்னா குட் ஜிஆர்னு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்? அதுக்கு பிறகு தான் பேமெண்ட் ப்ராசஸ்க்காக வந்திருக்கு. பே பண்ணப்படுகின்ற பொழுது செக் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டால் செக் அடிக்கட்டையில் வந்து கவுண்டர் ஃபைல் ஆஃப் செக், ரைட்? அதில் வந்து எழுதப்பட்டிருக்கும் சாராம்சமாக அந்த செக் வெளியில் சப்ளையருக்கு ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கும். அவர் ரிசீவ் பண்ண உடனே ரைட் ஒன்று ரிசீவ் தந்திருப்பார் அல்லது இன்வாய்ஸில் வந்து பெய்ட் பண்ணி தந்திருப்பார், ரைட்? சாரி. இப்படி அதே நேரம் இந்த கொள்வனவு நடைமுறை சரியாக பேணப்பட்டிருக்கான்னு பார்க்கின்ற பொழுது உரிய செலவினத்தை ரைட் அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர், செலவினத்தை அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர், இவர்களால வந்து உரிய முறையில் ஒப்பமிடப்பட்டிருக்கார், ரைட்? ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக வந்து இந்த 100 பீசிஸ் வாங்க போறோம்னு சொன்னால் 100 பீசிஸுக்கு உரிய காசு வந்து பட்ஜெட் பண்ணப்பட்டிருந்தால் அது அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும், ரைட்? உரிய நிறுவன தலைவர் வந்து ரைட் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அதை அப்ரூவ் பண்ணி தந்திருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் பொருளை வாங்குறதுக்கு வெளியில போய் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் சரியான கொள்வனவு நிதி நடைமுறைகள். இவை அனைத்தும் சரியாக பின்பற்றப்பட்டு இந்த பொருள் நிறுவனத்திற்குள்ள வாங்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் முழுமையாக பார்க்கிறோம். இதுதான் இந்த வவுச்சிங் கைச்சாத்திரம், right? When auditor checks the entries with some document, it is called vouching. So there's another definition. When auditor checks the entries with document, it is called vouching. Vouching நிறைய definitions. Vouching means examination of documentary evidence in support of entries, arithmetic accuracies, right? I'm sorry. Arithmetic accuracy. Arithmetic accuracy mean டாக்குமெண்ட்ல இருக்கிற அதே நம்பர்ஸ் எத்தனை அது பிசிக்கலா இருக்கான்னு பார்க்கிறோம், arithmetic checking. So all these are இந்த வவுச்சிங் இந்த விஷயத்துல நடக்குது, ரைட்? ஸோ இன்னொரு வரைவிலக்கணத்தை பார்த்தீங்கன்னா, it is the truth of transaction recorded in the books of account, ரைட்? உண்மையாக கணக்கிட்டு புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தரவுகள் உண்மையா என்பதை பரிச்சித்து பார்க்கறது தான், ஆவண ரீதியாக பரிச்சித்து பார்க்கறது தான் வவுச்சிங். பல டெஃபினிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? Let's move on. Example of vouching, ரைட்? நான் இதை பத்தி நான் கதைத்த விஷயம் தான் இதுல இருக்குது, ரைட்? அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செக் பேமெண்ட் இருக்குமா இருந்தால், உரிய செக் பெறப்பட்டிருந்தால், அது பேங்க்ல சப்ளையரால டிபாசிட் பண்ணப்பட்டிருந்தால், அல்லது சிலவல வந்து டிபாசிட் பண்ணப்படாம இருக்குமா இருந்தால், அடுத்த மாதங்கள் டிபாசிட் பண்ணப்பட்டிருந்தால், நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கூட சரி பார்க்கலாம். எங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு, பேங்கோட ப்ராசஸ் பண்ணிக்க ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, அல்லது சேவிங் அக்கௌண்ட் பாஸ்புக்ல இருக்குதா? ஸோ எல்லா விஷயங்களையும் நான் பார்க்கலாம், ரைட்? ஸோ ஐ ஹவ் டோல்ட் த எக்ஸாம்பிள், ரைட்? I'm moving on to objective of audit. Objective of audit, right? Objective of auditing mean main objective of
Vouching is to find out the accuracy of entries appearing in the books of accounts by all transactions connected with the business have been recorded, right? No transaction which is not connected with the business has been recorded. All entries are genuine, supported by evidence. This is the main objective. This is the main objective. Some students are waiting. Okay. Okay. These are the main objectives. These are the main objectives. Right? என்ன பிரதானமான நோக்கம் என்று சொல்லி சொன்னால் இடம்பெற்றிருக்கின்ற சகல கொடுக்கல் வாங்கல்களும் வணிகத்தோடு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தானா என்றதை நாங்கள் நிச்சயப்படுத்தலாம். Right? You are doing a right garment business, right? அல்லது clothes உடுப்பு வியாபாரம் செய்யலாம், ரைட்? ரிட்டைல் ஷாப் செய்யலாம். நாம் நிறைய நிறுவனங்களுக்கு போகலாம், ரைட்? சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன், சே பேங்க், ப்ரொடக்ஷன் நடக்கிற ஒரு இடம், ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி போகிறோம், சாதாரணமான ரிட்டைல் ஷாப்ஸுக்கு போகிறோம். பல இடங்களுக்கு நாங்கள் வந்து என்ன செய்யறோம், கணக்காய்வுக்காக போகிறோம். அப்ப அந்த நிறுவனத்தோடு தொடர்பு பட்ட கொடுக்கல் வாங்கல் தான் பதியப்பட்டிருக்குன்றதை நாங்கள் நிச்சயம் கொள்ளும். நிறுவனத்தோட தொடர்பு இல்லாத வேற ஒரு ஒரு பிரைவேட்டான ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து எங்களுடைய நிறுவன அக்கௌண்ட்ஸ்ல என்ன செய்யலாது, பதிய முடியாது. ஸோ வவுச்சிங்ல நாங்கள் அதை இன்ஷூர் பண்றோம். நிறுவனத்தோடு தொடர்புபட்ட செலவினங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பதியப்பட்டிருக்கு. That is one, right? Second one, no transaction which is not connected with the business has been recorded. It means மறுபடியும் முதலாவது சென்னம் வணிகத்தோடு தொடர்பட்ட கொடுக்கல் வாங்கல் பதியப்பட்டிருக்கின்றதை உறுதிப்படுத்துறோம். இரண்டாவது விஷயத்திலும் வணிகத்தோடு தொடர்படாத கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறவில்லை என்பதை சொல்றோம். Third point, all entries are genuine. All entries are genuine and supported by the documentary evidence. எல்லா entries-உம், there's a spelling mistake I think, right? எல்லா entries-உம் genuine ஆனது, அதுக்கு தேவையான ஆவண ரீதியான சாட்சியங்கள் இருக்கு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு என்பதை நாங்கள் செய்யலாம், உறுதிப்படுத்திக் கொண்டோம். Right? So vouching, that is, right, ensure all transactions are properly recorded, proper evidence and support all entries on the transaction, make sure that fraudulent transactions are not recorded. Fraudulent transaction மோசடியோட தொடர்பான எந்த கொடுக்கல் வாங்கல்களும் இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், நிச்சயத்திக் கொள்றோம். All transactions relating to business are recorded, right? All transactions are properly authenticated. That is also very important, right? அக்கவுண்ட்ஸ்ல வந்து பதியப்பட்டிருக்கு, ஆனால் உரிய செலவினத்தை அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தருடைய ரைட் அனுமதியின்றி ஆவணம் இருந்தால் that is not valid, right? நூறு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், ரைட்? ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அவருடைய அனுமதி இல்லாம நாம வவுச்சரை வச்சிருக்கோம்ன்ற அர்த்தம் அவர் எந்த ஒரு
இது தொடர்பான எந்த விஷயத்தையும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவருடைய அனுமதியை மீறி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. தட் இஸ் சீரியஸ் இஷ்யூ, ரைட்? கவுன்சில் அது பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம். உரிய செலவினத்தை அதிக அனுமதி அளிக்கின்ற உத்தியோகத்தர், ஒத்தரைஸ் பண்றவர், சர்டிஃபை பண்றவர், ஸோ தே ஹாவ் டு டூ த ஆத்தரைசேஷன். அவருடைய அனுமதியை வாங்காமல் என்ன செய்யப்படாது, பொருள் வாங்கப்பட்டிருக்க கூடாது, ரைட்? அவருடைய அனுமதி இல்லாம கைச்சாத்து வவுச்சர் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பொருளும் வந்திருக்குன்னு சொன்னால் நிறுவன உரிய செலவினத்தை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர், authorized person for certifying this, authorized person for making the expenditures, right? செலவினத்தை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தருங்கிற அவர் தான், ரைட்? should authorized. செலவினம் அனுமதி வழங்கப்படாமல் இந்த கொள்வனவு செய்யுங்கன்னு சொல்லி 100 கம்ப்யூட்டர் வாங்க போறோம்ன்ற உதாரணத்தை நாங்கள் கழிச்சு கொண்டு வரோம். அதை நாம அதுக்குரிய அனுமதி வழங்கப்படாமல், ரைட், பொருள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்குமா இருந்தால் that is violation of procedure that may lead to fraud, right? So ஆடிட் பண்ண போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக பார்த்திருக்கணும். மிக முக்கியமான விஷயம், ஆத்தரைஸ் பர்சன் வவுச்சரை சைன் பண்ண டேட் பிறகு செக் எழுதப்படுற டேட் முந்தியும் இருக்குமா இருந்தால் சம்திங் இஸ் ராங், இட்ஸ் வயலேஷன் ஆஃப் ப்ரொசீஜர். ஏன்? சகல விடயங்களும் ஒழுங்கு அடிப்படையில் சகல நிகழ்வுகளும், இந்த 100 கம்ப்யூட்டர் வாங்குற உதாரணம் நம்ம கழிச்சு கொண்டு வரோம், அந்த தொடர்பான உரிய முறையில அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று உரிய தகுதிகளில் அதனுடைய அனுமதி பெறப்பட்டு அதன் பின்னர் கொள்வனவு செய்யப்பட்டு அதன் பின்னர் கைச்சாத்து வவுச்சர் வந்து தயாரிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் செக் எழுதப்படும். இந்த டேட்டுகளுக்கு முதல் செக் எழுதப்பட்டிருக்குமா இருந்தால் இட்ஸ் மே லீட் டு ஃப்ராட். நோ, இட் கேனாட் பி, ரைட்? அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட நிறுவனங்களாக இருக்கலாம். நோ, யூ கான்ட் டூ இட். As an accountant, as an auditor, you must pay more attention on this when you go for a work, especially when you go for a training, right? Third year when you are going for a training, these are the points you have to learn. எப்படி ஒரு நிறுவனத்துல இந்த கணக்கியல் நடைமுறை இருக்கிறது, கணக்காய்வு நடைமுறை எப்படி இடம்பெறுது, ரைட்? பொருள் கொள்வனவு நடைமுறை எப்படி இருக்குது, right? You have to learn all these things. As an accountant, you must be very clear in this procurement, right? You must be very clear in terms of making payments, right? Okay. So அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். Let's go to the another point. Importance of vouching. Vouching ஏன் அவசியம்? Vouching considered to be the backbone of auditing due to the following reasons. கணக்காய்வுன்னு சொன்னால் இந்த vouching கைச்சாத்துங்கிறது ஒரு முதுகெலும்பு மாதிரி. Why? Vouching இல்லாமல் you can't do the financial audit. It's primary step in auditing. Accuracy of book in accounts. கணக்கு வந்து சரியா எழுதப்பட்டு பேணப்பட்டிருக்கா, ரைட்? கணக்கியல் தொடர்பான ஏடுகள் சரியாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கா என்பதை நீங்க பார்க்கணுமா இருந்தால் you should do the vouching. Basis for the verification of assets and liabilities. Just எங்கட விருப்பத்துக்கு பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஒரு ஆள் லைபிலிட்டி ஒன்றை போட இயலாது, எங்கட விருப்பத்துக்கு அசெட்ஸ் இருக்கிறதாக போட இயலாது, அசெட்ஸ் வாங்கினதாக போட இயலாது. நிலையான கொள்வனவுக்கும், ரைட், சாதாரணமான கொள்வனவுக்கும் வித்தியாசம் உண்டு. நிலையான சொத்து கொள்வனவுக்கும் சாதாரணமான சரக்கிருப்பு கொள்வனவுக்கும் வித்தியாசம் உண்டு, ரைட்? ஸோ ஒரு நிலையான சொத்து கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றால் குறிப்பாக அந்த நிலையான சொத்து வந்து ரெஜிஸ்டர்ல ஒரு நிறுவனத்துல பதியப்பட வேண்டும், ரைட்? படித்த
right? You have to have a asset register, right? I'm right tab, right? எழுதுற angle different ஆகிக்கனால handwriting கஷ்டமா இருக்கு. I have put it in the short form, AR, asset register. நிலையான சொத்துக்களை விவரங்களை பதிகிறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, right? If you go, you should verify accounts பார்க்கிறீர்கள், நிலையான செய்யப்பட்டிருக்கு, அந்த நிலையான சொத்துக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அது சம்பந்தமான விவரங்கள் நிலையான சொத்து பதிவேட்டில் இருக்கு, அசெட் ரெஜிஸ்டர்ல இருக்கும். அதை எடுத்து பார்க்கணும். அந்த அசெட்ஸ் இருக்கா நிறுவனத்துக்குள்ள இல்லையான்றதை நீங்க பிசிக்கலாக போய் பார்க்கணும், ரைட்? And vouching helps for the detection of fraud and errors. Vouching helps to detect fraud and errors. ஒரு நிறுவனத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மோசடிகள், தவறுகளை அடையாளம் காண்றதுக்கு, ரைட், கண்டுபிடிக்கிறதுக்கு வவுச்சிங் செய்தாதான் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். So therefore vouching is mainly important in an organization. Next slide is, right, now continuing, ensure the genuineness of transaction. உண்மையா அந்த டிரான்சாக்ஷன் நிகழ்ந்திருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுக்குரிய ஆவணங்கள் இருக்குதான்றத பார்க்கறதாக இருந்தால் வவுச்சிங் அவசியம். We continue importance of vouching. Enables to know the transaction, helps to know relevance of transaction, right? நான் ஏற்கனவே சொன்னேன், you are doing a garment business, construction சம்பந்தமான ஒரு எக்ஸ்பென்ஸை வந்து பதிஞ்சிருக்கார், ரைட்? You have to ensure பிஸ்னஸோட ரிலேட்டான இல்லையா என்பதை நீங்க பார்க்கணும். இதுவையும் பதிஞ்சு வைப்பாங்க, ரைட்? தவறுதலாக நடந்தால் பிழை, வேண்டுமென்று செய்யப்பட்டிருந்தால் அது மோசடி. So as an auditor you have to ensure facilities, proper allocation of capital and revenue expenditures, right? Budget பண்றோம், capital expenditure, சாதாரணமான current expenditure, right? சாதாரணமாக எங்கிட்ட பிசினஸ் ரன் பண்றதுக்கு ஏற்படுற எக்ஸ்பென்சர் அல்லது ஒரு சொத்து கொள்வனவு செய்யற எக்ஸ்பென்சஸ் சரியான முறையில் பாதுகாப்பு செய்யப்பட்டு சரியான முறையில் எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கான்றதை நான் பார்க்கணும். Direct fraud and errors that we discussed, decides authenticity of transaction, ensure proper accounting, compliance with the law, ensure the proper disclosure, right? This is why இந்த நான் சொன்ன இந்த காரணங்களால தான் கணக்காய்வுல வவுச்சிங்கிறது மிகவும் கட்டாயமானதான். Let's move into the point of vouchers. Right? இது சம்பந்தமா வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கைச்சாத்துன்னு சொல்றது, voucher is a documentary evidence, right, in support of transaction. ஒரு செலவினம் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால், ஒரு வருமானம் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது தொடர்பான கைச்சாத்தை நாங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த கைச்சாத்துண்டா என்னன்றதை நான் சொல்லிட்டேன், ரைட்? வவுச்சிங் ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன், ஒரு கேஷ் பேமெண்ட் நடந்திருக்குன்னு சொன்னால், ரைட், அது எப்படி வவுச்சிங் செய்யறன்ற சம்பந்தமான விளக்கம், right? A cash book is a financial journal that contain all cash receipts and payments, including bank deposits. Entries in the cash books are then posted into the general ledger. So ledger firms usually decide the cash book in two parts: the cash disbursement of general record, all cash payments such as accounts payable, operating expense, cash receipt journal, so which records all cash receipts.
such as accounts receivable and cash sales, right? ஒரு காசு புத்தகத்தை வந்து நீங்க vouching செய்ய போறீங்கன்னு சொன்னால், right? Forget about this slide. I can say a lot of things from practical point of view. காசு புத்தகத்தை நீங்க கைச்சா ஒரு vouching செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால், cash book balance, beginning balance, you have to ensure ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரை ஃபைனான்சியல் இயர் இருக்குமா இருந்தால், ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் இடப்பட்டிருக்கின்ற ஆரம்ப மீதி கடந்த வருட இறுதி மீதியாக இருக்க வேண்டும். கடந்த வருட இறுதி மீதி கணக்காய்வு செய்யப்பட்டு, சென்ற வருடம் கணக்காய்வு செய்யப்பட்டு, கணக்காய்வாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மீதியாக இருக்கணும். You have to be very careful when practical point of view, right? In auditing. பிறகு ஒவ்வொரு மாதம் சரியாக அந்த மீதி இறக்கப்பட்டு அடுத்த மாதத்துக்கு மீதி கொண்டு செல்லப்பட்டிருக்கணும். இதுலாம் மிஸ்டேக்ஸ், பிள்ளைகள் வாரது அல்லது மோசடிகள் நடக்கிறது, ரைட்? பி வெரி கேர்ஃபுல். ரெண்டாவது, சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். உரிய சேல்ஸ் சரியாக நீங்க பார்க்கணும். கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிப்போம், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிப்போம், ரைட்? We have some income and expenses. எப்போதான் செலவுகளோ வருமானங்களோ, ரைட்? இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்ஸ்ல வந்து அக்கவுண்டிங் கோடு ஊடாகத்தான் பதிவு செய்யப்படுது, ரைட்? செலவினங்கள் வகைப்படுத்தப்பட்டு, அடுத்த செமஸ்டருக்கு போனா நீங்க பார்க்கலாம், செலவினங்கள் வகைப்படுத்தப்பட்டு ஒரு அக்கவுண்டிங் கோட் கொடுக்கப்பட்டு அதனூடாகத்தான் பதிவு செய்யப்படுது, ரைட்? I'm talking about computerized accounting, right? So each and everything you have to ensure, right? Bank balance column இருக்கு, right? You have to ensure the bank balance. Reconciliation செய்து பார்க்கிறீர்கள், right? Bank balance வந்து போன வருட இறுதியை வந்து இந்த வருடம் ஆரம்பத்தில் நாங்கள் பேங்க் பேலன்ஸை நாங்கள் எடுக்கிறோம். சென்ற வருட இறுதி மீதியை வந்து, ரைட், ஆடிட்டர் வந்து பேங்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. எல்லாம் ஆத்தரைஸ் பண்ணப்பட்டதா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், ரைட்? எங்களை விருப்பத்துக்கு போன வருஷம் ரைட் இறுதி மீதி இது, ஆரம்ப மீதி இதுன்னு செய்து கொண்டு போகலாம். பட் கணக்காய்வு செய்யப்பட்ட பின்னர் கணக்காய்வு செய்யப்பட்ட மீதியை நான் பார்க்கணும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காலமும் கேஷ் பேலன்ஸ் மைனஸ்ல இருக்காது, ரைட்? பேங்க் பேலன்ஸ் இட் கேன் பி when there is overdraft expense. Okay, so this is the vouching of cash transaction. Factors to be considered by an auditor in vouching. Yes, this is important. This is important. ஒரு ஒரு வவுச்சிங் ஒரு ஆடிட்டர் செய்கிறார் சொல்லி சொன்னால் அவர் என்னென்ன விடயங்களை அவதானிப்பார்? டேட் ஆஃப் த வவுச்சர், டேட் ஆஃப் த வவுச்சர், ரைட்? சரியாக இருக்கும். நேம் ஆஃப் த பார்ட்டி, நீங்க ஒரு பர்ச்சேசிங் செய்யறீங்க, ரைட்? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்க, யூ ஹேவ் டு மேக் அ பேமெண்ட் டு த பர்டிகுலர் கம்பெனி, அல்லது சாதாரணமா ஒரு பிசினஸ் செய்யற ஆளுக்கு நீங்க பே பண்ணணும், ரைட்? பேமெண்ட் should be made to the supplier. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, தனி ஒரு ஒரு சின்ன பிசினஸ் செய்யற ஒரு ஆள்கிட்ட வந்து நாங்கள் கோட்டேஷன் எடுத்து, ரைட், ப்ராப்பரான முறையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த கடை ஓனருக்கு அந்த கடையில பேர்ல வந்து அக்கவுண்ட் இல்லை, நாங்க யாருக்கு செக் எழுதணும்? அந்த கடைக்கு தான் எழுதணும். யூ டோன்ட், அந்த கடையில பேர்ல வந்து என்ன அக்கவுண்ட் இல்லை, ரைட்? ஓனர் சொல்றார், நான் தான் ஓனர், எனக்கு அந்த செக் தாங்க. You should take a letter from him, right, saying that the shop does not have bank account in its own name, right? I am the owner, I am the authorized person,
right? Write the checks to such and so and so's name. வாயால கேட்காருன்றதுக்காக எழுதி கொடுக்க முடியாது. So you have to have a documentary evidence, right? Then rubber stamps, official rubber stamps பேணப்பட்டிருக்கா, authorization by the authorized person, எல்லாரும் authorize பண்ணிடுறாரு. நிறுவனத்தில் ஒரு சார்ட் இருக்கு, எவ்வளவுக்கு மேல யார் authorize பண்ணணும், இவ்வளவுக்குள்ள யார் authorize பண்ணணும், அல்லது அனுமதி யார் அந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் ஒரு சார்ட் இருக்கு, right? There is a name for that, I'm able to recollect that name, right? Threshold, என்னென்ன அமௌண்ட் அல்லது என்னென்ன விடயங்கள் யார் உடைய அனுமதியை நீங்கள் பெற வேண்டும், அந்த நபர் தான் அனுமதி அளிக்கிறோம், ரைட்? உதாரணத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் விடுங்க, I have to take a leave, நான் ஒர்க் பண்றேன், ரைட்? ஒர்க் பண்றோம், we have to take a leave. நாங்க யாரிடம் அந்த அனுமதியை பெற வேண்டுமோ அந்த லீவுக்கு அந்த நபர் அனுமதி அளிக்கிறோம். So that is the authorization by the authorized person, right? Transaction relevant to business, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, right? Revenue and capital, amounts in words and figures, yes, அநேகமாகவும் இருக்கும், நம்பர்ஸ்லயும் அமௌண்ட் இருக்கும், வேர்டிங்லயும் இருக்கு, ரைட்? அக்கவுண்டிங் ஹெட் மீன் நான் சொன்னது என்ன வருமான தலைப்புங்கிறது அல்லது அக்கவுண்டிங் கோட் சம்பந்தப்பட்டது. நோ அசிஸ்டன்ஸ் ஆஃப் மெம்பர் கிளையன்ட் ஸ்டாஃப் டேக்கன் வித் செக்கிங் ரிசீப்ட், நாட் டு accept received voucher, மிஸ்ஸிங் வவுச்சர்ஸ், ரைட்? ஏதாவது வவுச்சர்ஸ் மிஸ் பண்ணப்பட்டிருக்குதா இல்லையா? ஸோ இதெல்லாம் சாதாரணமாக இடம்பெற விஷயங்கள், ரைட்? ஒரு குறிப்பிட்ட கொள்வனோடு தொடர்புடைய ஆவணங்கள், அத்தியாவசியமான ஆவணங்கள், மேலதிகமான ஆவணங்கள் இருக்கலாம், அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஆவணங்கள் கட்டாயம் இருக்குதான்னு பார்க்கணும். வவுச்சிங் ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன், ப்ராப்பர் ஃபைலிங், எஸ், நினைச்ச மாதிரி அப்படி இப்படி எல்லாம் ஃபைலிங், யூ ஹாவ் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ஃபைலிங், ரைட்? மந்த்லி கேஷ் ஃபாலோ அப் சொன்னால் யூ ஹாவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் ஃபைலிங், மந்த்லி பேங்க் ஃபாலோ அப் பண்ணால் யூ ஹாவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் ஃபைலிங். அதையும் இதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் செய்ய இயலாது, ரைட்? சிக்னேச்சர் ஆஃப் த பேயி, ஒரு ஆளு கேஷ் கொடுக்கணும் அல்ல ஒரு ஆளுக்கு செக் கொடுக்கணும், ரிசீவ் பண்ணா he has to sign, you have to verify the signature, right? Nature of payment, கொடுப்பனவின் தன்மை, right? Noting in the audit notebook, right? தேவையான இருந்தால் அது நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஒர்க்கிங் பேப்பர் சம்பந்தமா. So he will note it. Voucher control number, voucher you have to have a serial number for the voucher, right? இன்றைக்கு ஒரு வவுச்சருக்கு நம்பர் இருக்கு 100, 101, 102, 103, you have to have a serial number. இடையில ஒரு நம்பர் இல்லையா, where is that, right? These are the factors to be considered. For an example, say செக்குக்கு நம்பர் இருக்கு, செக்குக்கு நம்பர் இருக்கு. So you are making payment, supplier comes to your office and collect the check, he will deposit in the bank, so it is paid by the bank. Then at the end of the month you are getting the bank statement, so you verify the check number, right? It's done. இன்னொரு செக் கொடுத்துட்டீங்க, செக் வந்து பிழையா எழுதப்பட்டு, ஸோ செக் வந்து கேன்சல் ஆயிட்டு, you have to have maintain a separate file for that, right? இந்த நம்பர் செக் கண்டா கேன்சல் ஆயிட்டு அல்லது டேமேஜ் ஆயிட்டு ஏதோ ஒன்று நடந்துட்டு, you have to have the proof, right? Right, இன்றைக்கு ஒரு நம்பர் நாளைக்கு ஒரு இன்னொரு நம்பர் சீரியல் நம்பர், நோ, it cannot be. வவுச்சரும் அது மாதிரி தான் சீரியல் ஆர்டர்ல இருக்க வேண்டும். ஓகே, அடுத்த விஷயம் டாக்குமெண்ட்ஸ்.
documents, right? சில வேளைகள்ல proforma invoice is sent. Proforma invoice mean preliminary bill of sale sent to buyer in advance of shipment of goods. பொருட்களை வழங்குறதுக்கு முதல் தற்காலிகமாக வழங்கப்படுற இன்வாய்ஸ் தான் proforma invoice, right? Typically it gives description of purchased item, என்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம், என்ன பொருள் வாங்கியிருக்கோம்ங்கிறதும், notes the cost along with other important information such as shipping, weight, transport charge. So proforma invoice. The other one is invoice. நேற்கே சொன்னேன், இந்த பொருள் இந்த அளவு இந்த விலையில மாற்றப்படுது, இதுதான் பட்டியல், right? An invoice is a commercial document that itemizes the transaction between a buyer and seller. If goods or service were purchased on credit, the invoice usually specifies the terms of deal and provide information of available method of payment. An invoice is known as bill or sales invoice. So this is invoice, right? அவர் இன்வாய்ஸ் அனுப்பி பொருளெல்லாம் அனுப்பினதுக்கு பிறகு எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனது பிறகு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம். இப்போ அவர் நமக்கு அனுப்புறது தான் ரிசீப்ஸ். அவர் அனுப்புறது தான் ரிசீப்ஸ், ரைட்? So the other point, materiality. Of course materiality சம்பந்தமா நான் ஆரம்பமா கிளாஸ்ல வந்து விளங்கப்படுத்தியிருக்கேன். பொருண்மை, sorry, misstatement including omission are considered to be material if they individually or aggregate could reasonably expected to influence the economic decision of users on the basis of financial statement. பொருண்மை என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், right? 10 million invest பண்றீங்க, 1000 rupees மிஸ் ஆகுது, it's not going to be a serious issue for that organization, right? 20,000 invest பண்றீங்க, 1000 மிஸ் பண்ணப்பட்டு, then it's a serious things for that organization. So இங்க வந்து பொருண்மைங்கிறது தனித்தனியாவோ அல்லது மொத்தமாகவோ ஒரு விடயம் தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாட்டுல வந்து ஆதிக்கம் செலுத்துமாக இருந்தால் then அந்த விடயம் மெட்டீரியல். நான் சொன்ன உதாரணம் தான் இந்த நம்பர்ஸ்ல வந்து ஒரு கேபிட்டலை வச்சு சொன்னேன் விளங்கி கொள்றதுக்காக. Any matters influencing in your decision making, then it could be material, right? Be material. Value for money mean, value for money சம்பந்தமா past paper question இருக்குன்னு நினைக்கிறேன். Hope if I remember well, 2017 I think. Value for money audit is an independent appraisal of performance of management in seeking secure economy, efficiency and effectiveness in use of resource at its disposal, right? பணத்தை செலவழிக்கின்றோம், அதற்கு ஏற்ற பிரயோசனம் இருக்கிறதா என்பதை வந்து மதிப்பீடு செய்கிறது தான் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லப்படுது, ரைட்? ஸோ எக்கனாமிக்கலி 3 கோணங்கள்ல பார்க்கப்படுகிறது. எக்கனாமி, ரைட் குவான்டிட்டி, ரைட் குவாலிட்டி, ரைட் பிளேஸ், at right time, the cheapest possible price. இந்த மாதிரி சரியான அளவில், சரியான தரத்துல, சரியான நேரத்துல, சரியான இடத்துல, ரைட், பெஸ்ட் சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல வந்து உரிய சில கொள்வனவு மேற்கொள்ளப்பட்டிருக்கான்னு பார்க்குறோம். எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. எஃபிஷியன்சி, ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் அண்ட் இன்புட். இந்த சேத்திரன் மதிப்பு, இந்த பண ரீதியான இந்த சேத்திரன் மதிப்பீடுன்னு சொல்லி சொல்றது, ரைட், 3 கோணங்கள்ல பார்க்கப்படுது. பொருளாதார ரீதியா பார்க்கக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான அளவு, சரியான தரம், சரியான இடத்துல, சரியான நேரத்துல, ரைட், சீப்பான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கிருக்கமான்றதை இன்ஷூர் பண்றோம், ரைட்?
efficiency. வினைத்திறன் என்று சொல்லி சொல்கின்ற பொழுது இன்புட் அவுட்புட்டுக்குரிய ரேஷியோ உத்தமமாக இருக்குதா, பெஸ்ட் ரைட், உத்தமமாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கிறோம். எஃபெக்டிவ்னஸ் மீன் உங்களோட இலக்கு அடையப்பட்டிருக்கா, அச்சீவிங் யோர் கோல்ஸ். இந்த அனலைசிஸ் தான் நான் சொல்றோம் value for money. Value for money. Simply we say triple E. Triple E. Right? But, hope I think right. I will stop with this. From the next class, I will continue from risk assessment. Right? I hope I can wind up with this slide. We will continue in the